நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்தஸ்து என்ன? நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மதிப்பு என்ன? கர்த்தர் நம்மை எப்படி ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார் என்று வேதத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். நம்ம பிள்ளைகளாக மறுபடியும் பிறந்திருக்கிறீர்கள். சத்திய வசனத்தினால மறுபடியும் பிறந்திருக்கிறீர்கள். நீங்கள் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அடுத்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த அந்தஸ்து, ஆளுகை, அது தேவன் ஒரு நோக்கத்தோட நமக்கு அந்த அந்தஸ்தையும் ஆளுகையும் கொடுத்திருக்கிறார். அடுத்து நம்முடைய மதிப்பு நமக்கே தெரியவில்லை. நம்முடைய மதிப்பு என்னங்கிறத கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்து நம்மை ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக வைத்திருக்கிறார் என்று வேதத்தில் ஒரு தகப்பனுடைய இருதயத்தை நாம் பார்க்கிறோம். இந்த பூமிக்குரிய தகப்பனை விட வானத்தையும் பூமியையும் படைத்தவர் நம்முடைய ஆவிகளின் தகப்பன், ஜோதிகளின் பிதா. அவருடைய இருதயத்தை இந்த ஓமையின் மூலமாக பார்க்கலாம். 2 குமாரர். இளைய குமாரன் தன் தகப்பனிடத்தில் போய் என் ஆஸ்தியெல்லாம் பங்கு பிரித்து கொடு என்று கேட்டு வாங்கி அந்த தகப்பனும் பிரித்து கொடுத்து விட்டார். அதையெல்லாம் பணமாக்கி தூர தேசத்துக்கு போய் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணினான். அப்ப கர்த்தரை விட்டுவிட்டு, குடும்பத்தாரை விட்டுவிட்டு தூரமா போறாங்கன்னாவே அவங்க ஏதோ ஒரு வகையில துன்மார்க்கத்துக்கு, பாவத்துக்கு அடிமையாக தான் போயிடுறாங்க. அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய எல்லாமே இழந்து போய்விடும். அப்படிதான் துன்மார்க்கமாய் ஜீவித்தான். தன்னிடத்தில் இருந்த பணமெல்லாம் செலவழிந்து போய்விட்டது. இப்ப சாப்பாட்டுக்கு வழி இல்லை. அப்ப என்ன செய்கிறான்? ஒரு குடியானவரிடத்துல போய் எனக்கு வேலை கொடு அப்படின்னு கேட்குறப்ப, எனக்கு சாப்பாடு இல்லை, எனக்கு வேலை கொடுங்கிறப்ப அவன் பண்ணி மேய்க்கிற வேலைக்கு அனுப்புனான். அந்த குடியானவன் பார்த்துட்டு ஏதோ ராஜகுமாரர் மாதிரி தெரியுது, ஆள் பார்த்தா ரொம்ப நல்லா தான் இருக்கிறான், அதனால் கொஞ்சம் ஆடு மேய்க்கிற வேலை, மாடு மேய்க்கிற வேலையை கூட கொடுக்கலாம்ல. அவன் என்ன செய்கிறான்? பண்ணி மேய்க்கிற வேலைக்கு அனுப்புகிறான். அங்கே பண்ணி மேய்க்கிற பொழுது அவனுடைய அந்த பன்னிகளுக்கு போடக்கூடிய அந்த தவிட்டினால அதை சாப்பிட்டு நம்முடைய வயிற்றை நிரப்பிக் கொள்ளலாம் என்று பார்க்கிறான். ஆனால் அதையும் கூட அவனுக்கு கொடுக்கவில்லை. பூர்த்தியான சாப்பாடு இல்லை. அப்போ அங்கே இருக்கிற பொழுது தன்னுடைய தகப்பனை திரும்பி யோசித்து பார்க்கிறான். என் தகப்பனுடைய வீட்டில் வேலைக்காரர்களுக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது. நான் இப்போ நான் சாப்பாடு இல்லாமல் இப்படி இருக்கிறேனேன்னு சொல்லி அவன் புத்தி தெளிந்து தன் தகப்பனிடத்தில் மனம் திரும்பி போய், உம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ள வேண்டாம், உம்முடைய வீட்டில் இருக்க வேலைக்காரர்கள் ஒருவனாக என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று